ஸோ மனித உடலில் அதிக அளவு காணப்படும் தனிமம் பிரபஞ்சத்தில் 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 யூனிவர்ஸ் ஹைட்ரஜன் தான் நீங்கள் சொன்னதான். யூனிவர்ஸில் ஜாஸ்தி இருக்கிறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எர்த்தில் சிலிக்கான், சியால், சிமா. உடம்புல கால்சியம் பாஸ்பேட், ஸோ கால்சியம். ஐசோமெர்னா என்ன? ஐசோமர் அன்றைக்கி வந்தீங்களா கெமிஸ்ட்ரி கிளாஸ்? இஸ்ரேல் வரல. ஐசோமர் நீங்கள் வந்தீங்க. ஐசோமர் same molecular formula, different structural formula termed as isomer. Then so ஒரு glance என்ன பார்த்தோம்? introduction of chemistry மாதிரி பார்த்தோம். So now going to moving to TNBC எழுதுறீங்களா நீங்கள்? TNBC எழுதுவீங்களா? TNBC எழுதுறீங்களான்னு கேட்டேன். குரூப் 2 அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டேன். குரூப் 2 குரூப் 1 பண்ணுவீங்களா? சரி, ஓகே. இல்லை, எவ்ரிதிங் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், எல்லா இடத்துலையும் வரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஆக்சென்டிக் செல். ஆக்சென்டிக் செல் அன்னைக்கு கேட்ட இந்த கொஸ்டினுக்கு பதில். ஆக்சென்டிக் செல் செக்ரீட்ஸ் HCl during the digestion. Oxyntic cell secrete HCl during the digestion. ஆக்சென்டிக் செல்லானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை செரிமானத்திற்காக சுரக்கின்றது. ஆக்சென்டிக் செல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை செரிமானத்திற்காக சுரக்கின்றது. And compound which can dissolve the glass itself is hydrofluoride. A compound which can dissolve the glass itself, கண்ணாடியை கரைக்கக்கூடிய சேர்மம் ஹைட்ரோஃப்ளூரைடு ஆகும். கண்ணாடியை கரைக்கக்கூடிய சேர்மம் ஹைட்ரோஃப்ளூரைடு ஆகும். Then so we are now moving to first thing in chemistry, reactant give product. Fine. வினை பொருள் விளைபொருளை தரும். that is ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணி கிடைக்கும். இந்த எண்டு ப்ராடக்ட் தான் எல்லா இடத்துலையுமே நடந்து. இதை தான் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எவ்ரி chemical reaction is nothing but combination of reactant to give product. This general chemical reaction. Here we have some kind of nuclear chemical reaction. Nuclear chemical reaction அணுக்கரு வேதினா இதில் 2 டைப்ஸ் இருக்குது. நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். தட் இஸ் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் அணுக்கரு பிளவு, அணுக்கரு இணைவு. இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டாக இருக்குவது, ரியாக்டன்ட் வந்து ஜென்ரலாக ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். கதிரியக்க தன்மை கொண்ட தனிமம் மட்டும்தான் அணுக்கரு இணைவு அல்லது பிளவில் ஈடுபடும். This radioactive element subject to the nuclear chemistry reaction. Here reactant fuse and give new product. சிறிய அணுக்கள் இணைந்து பெரிய அணுவை உருவாக்கும் அணுக்கரு இணைவில் ஃபியூஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹீலியம் தருவது அணுக்கரு இணைவு. தட்ஸ் வை termed as nuclear fusion reaction occur in the sun. சன்னில் நியூக்ளியர் ஃபியூஷன், அட்டாமிக் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன், ஆட்டம் பாம்பில் நியூக்ளியர் ஃபிஷன்,
ஹைட்ரஜன் பாம்பில் நியூக்ளியர் ஃபியூஷன்னா நம்ம படிப்போம். அதுக்கு என்ன ரீசன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன்னா ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் 2 ரியாக்டன்ட் 2 இன்புட் இன்வால்வ் ஆகுது. இந்த 2 இன்புட் வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமாக மாறுது. இதோட பை ப்ராடக்டாக லைட், ஹீட் அண்டு ரேஸ் கிடைக்குது. ஸோ சூரியனுங்கிறது எந்த ஒரு பொருளும் கிடையாது. அது மியர்லி ஒரு ஃபயர் பாலும் சொல்லக்கூடாது. சன் இஸ் எ மியர்லி, எல்லா நட்சத்திரமும் எல்லா ஸ்டார்ஸும் ஒரு வாயு தான். எல்லா ஸ்டார்ஸுமே கேஸு தான். அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது, இணைவு நடக்குது. கேஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேறு பொருளாக மாறுது. அதோட பை ப்ராடக்டாக லைட்டு, ஹீட்டு, ரேஸ் இருக்குது. இந்த ஹீட்டை தான் டெய்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் சூரியன்லேருந்து. இந்த லைட்டை தான் நம்ம டெய்லி பார்க்குறோம். எகெயின் அதில் வர ரேஸ் தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக இது ஸோ நட்சத்திரம், எவ்ரி ஸ்டார் இஸ் அ நத்திங் பட் கேஸ். இங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. இதே ரியாக்ஷன் தான் நமக்கு எங்கேயும் நடக்குதுன்னா ஹைட்ரஜன் பாம், ஹைட்ரஜன் குண்டுகளில் என்ன வேதி வினைன்னு கேட்டால் இதுவும் நியூக்ளியர் ஃபியூஷன். இது ஒரு விஷயம். அப்போ நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு, ஃபிஷர் பிளவு. இந்த ஃபிஷன் எங்கே நடக்கும்னா அட்டாமிக் ரியாக்டர், அணு உலை, அட்டாமிக் ரியாக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கூடங்குளம் அணு உலையில் அவங்க என்ன செய்கிறாங்க? கூடங்குளம் அணு உலையில் கவனிச்சுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன், எழுதிக்கலாம். கூடங்குளம் அணு உலையில் என்ன செய்கிறாங்க? எதுக்காக அந்த அணு உலை இருக்குது? ஆப்வியஸ்லி மின்சாரம் தயாரிப்பதுக்கு, எலக்ட்ரிசிட்டிக்காக தான் கூடங்குளம் அணு உலையோ, கல்பாக்கமோ, தாராபூரோ, நரோராவோ, கோட்டாவோ எவ்ரிதிங் இருக்குது. அங்கே எப்படி கரண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஸோ அனல் மின் நிலையத்தில் எப்படி கரண்ட் எடுக்கிறாங்க? அனல் மின் நிலையத்தில் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க? கோல் வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம். நீர்மின் நிலையத்தில் வாட்டர் மூலியமாக ஸ்டீம் ஆக்கி ஜென்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி அட்டாமிக் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ரியாக்ஷன் மூலமாக யுரேனியம்ங்கிற ஒரு இன்புட்டை வச்சு இந்த இன்புட் வந்து இங்கே ஃபிஷன்னா உடையும், பிளவு, அணுக்கரு பிளவு. அப்போ யுரேனியம் வந்து பேரியமாகவும் கிரிப்டானாகவும், தோரியம் கூட சொல்லுவாங்க, ஏதோ சம்திங் ஒரு எக்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் இசடாக உடையும். இது ஃபிஷன். அப்போ யுரேனியத்தை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யுரேனியம் 238 தான் நேச்சுரலாக கிடைக்கும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. இதோட இன்னொரு ஃபார்ம் தான் 233, 235 எல்லாம். ஒரே எலமெண்ட்டு வெவ்வேறு ஃபார்மில் இருக்கிறது தான் ஐசோடோப்பு, ஒத்த அணு எண்கள், மாறுபட்ட நிறை எண்கள்னு பேசணும். ஸோ நேச்சரில் கிடைக்கிற 238 லெபார்ட்ரியில் என்ரிச் பண்ணுவாங்க. நேச்சராக யுரேனியத்துக்கு பேர் எல்லோ கேக் 238. இந்த எல்லோ கேக்கை டைரக்டாக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. வி சப்ஜெக்ட் இட் டு தி என்ரிச்மெண்ட் ப்ராசஸ். இதை என்ரிச் பண்ணி 235 மாற்றிடுவாங்க. இந்த 235 தான் எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ணலாம், அட்டாமிக் வெப்பனை ஜென்ரேட் பண்ணலாம். வேர்ல்டில் உள்ள எல்லா அட்டாமிக் ரியாக்டருமே சப்ஜெக்ட் டு தி யூஎன் கண்ட்ரோல். ஏன்னா நீங்கள் நம்ம அட்டாமிக் ரியாக்டரை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோங்கிற பேரில் அட்டாமிக் வெப்பனும் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபைன். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு யூஎனுடைய ஒரு விங் ஒன்று இருக்குது. எப்படி ஃபுட்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஃபுட் அண்ட் அக்ரி ஆர்கனைசேஷன், ஹெல்த்துக்கு WHO இருக்குது, ட்ரேடுக்கு WTO இருக்குது. அந்த மாதிரி அட்டாமிக் எனர்ஜிக்கு யூஎன்னோடைய விங்கு வந்து IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஹோப்ஸோ நெய்ரோபி, சாரி வியன்னா தான், ஆஸ்திரேலியா, வியன்னா. நெய்ரோபி வந்து UNEP, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், நெய்ரோபி. சரி, வியன்னா.
ஸோ இங்கே வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் வேர்ல்டு உள்ள எல்லா அட்டாமிக் ரியாக்டருமே சப்ஜெக்ட் டு இட்ஸ் கண்ட்ரோல். பிகாஸ் ஆனால் என்ரிச் யுரேனியத்தை வச்சு அவங்க அட்டாமிக் வெப்பன் தயாரிச்சிருவாங்க. இந்த என்ரிச் வச்சு தான் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடக்கிறது வந்து பியூர்லி நியூக்ளியர் ஃபிஷன். இதுவும் ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஆக 2 வகையான ரியாக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ரேடியோ கொண்ட ஃபிஷன் ஃபியூஷன் இருக்கு. ரெண்டாவது நார்மலாக டெய்லி டே டு டே நடக்கிற சாதாரண கெமிக்கல் ரியாக்ஷன், என்ன இன்புட்டோ அதுக்கேற்ற அவுட்புட்டு. இங்கே பை ப்ராடக்ட் எல்லாமே பெரும்பாலும் இருக்காது. இது ஒரு விஷயம். இங்கே இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பெரும்பாலும் கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 1ஆம் தேதி எக்ஸாமா, எத்தனாம் தேதி? டிசம்பர் 1 எக்ஸாம். இன்னைக்கு படிக்கிறதுக்கும் நவம்பர் 25ஆம் தேதி நம்ம படிக்கிறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும்? நல்லா படிப்போமா? எக்ஸாமுக்கு முதல் வாரம் நல்லா படிப்போமா? அதே மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நார்மலாகவும் நடக்க வைக்கலாம், அந்த ப்ராசஸை ஸ்பீடன் பண்ணலாம். எக்ஸாமுக்கு முதல் வாரம் நிறைய படிப்போம், நிறைய பக்கத்தை கொஞ்ச நேரத்தில் ஓட்டி விட்டுருவோம். நிறைய பக்கம் இருக்கும், அதை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே இருப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் படிக்கிறது ஸ்பீட் ஆகிற மாதிரி we can speed up the chemical reaction with respect to catalyst. வினை ஊக்கி கெமிஸ்ட்ரி. நாளைக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஓகே, ஸோ வினை ஊக்கி. To speeden the chemical reaction we add catalyst. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, which is one of the following is biocatalyst. உயிரி வினை ஊக்கினா எதுன்னு கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன்: என்சைம், புரோட்டீன், ஹார்மோன்ஸ், ஸ்டீரியாய்டு. என்சைம் வேற கரெக்ட், என்சைம் ஏன்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம உடம்புலையுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. எப்படின்னா, காலையில் இட்லி சாப்பிட்ருக்கோம். இட்லிங்கிறது கார்போஹைட்ரேட்டா? இட்லிங்கிறது வந்து கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன். இதுதான் நம்ம சாப்பிட்ட இட்லி. இந்த கார்போஹைட்ரேட் வந்து பாலிஃபார்மில் தான் இருக்கும் எப்போதுமே. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பாலிஃபார்ம், தட் இஸ் காம்ப்ளெக்ஸான மெத்தடில் இருக்கும். டைஜஷன் மூலமாக நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் வந்து அட் த எண்ட் என்னவா மாறணும்? குளுக்கோஸா மாறணும். அதான் டைஜஷன். டைஜஷனுக்கு டெஃபினிஷன் என்ன? டைஜஷனுக்கு டெஃபினிஷன் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் இன்டு நியூட்ரியன்ட் ப்ராடக்ட். உணவு பொருளை ஊட்டச்சத்து பொருளாக மாற்றுறதான் டைஜஷன். காலையில் சாப்பிட்ட இட்லி வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை அட் த எண்டு குளுக்கோஸாக மாற்றணும். அப்போ தான் நான் சாப்பிட்ட இட்லிக்கே அர்த்தம். அரிசி கஞ்சி குடிக்கிறேன்னா அந்த கஞ்சி வந்து கடைசியாக என்னவா மாறணும்னா குளுக்கோஸாக மாறணும். அப்போ தான் டைஜஷன். தட்ஸ் வை இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு என்ன எடுக்கிறோம்? உடனே ஆற்றல் வேணும்னா குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட் ஃபங்க்ஷனே என்னது? எதை கொடுக்கும்? எனர்ஜி கொடுக்கும். புரோட்டீன்னா growth. அதான் பிள்ளைங்களுக்கு பருப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. புரோட்டீன்னா growth. ஃபேட்டு மெட்டபாலிசம் ரெகுலேஷன் சொல்ல முடியாது, அதுவுமே எனர்ஜி தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மொத்தம் எதுனா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, மினரல்ஸ், விட்டமின், வாட்டர். இதுதான் நம்ம சாப்பாடு. எதை எடுத்தாலும் நீங்கள் அதில் மினரல்ஸ், வைட்டமின், பழம் எடுத்து வைட்டமின்ஸ் இருக்கும். அரிசி எடுத்தால் கார்போஹைட்ரேட், பருப்பு எடுத்தால் புரதம். எதை எடுத்தாலும் இது இந்த 5குள்ளே தான் அடங்கும். இதுதான் நம்ம சாப்பாடு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. கார்போஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் எனர்ஜியை கொடுக்கும். தட்ஸ் வை சாப்பிடாமல் இருக்கும்போது நம்மளால் வேலை செய்ய முடியறது இல்லை. என்ன சாப்பிடலன்னா நம்மளால் அந்தளவுக்கு ஆக்டிவாக செய்ய முடியாதுன்னா லேக் ஆஃப் எனர்ஜி. இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்னா குளுக்கோஸ் இதுக்கு தான் குடிக்கிறோம். எடுத்துக்கிட்டோன்னா growth இருக்கும், வளர்ச்சி. புரதம் வளர்ச்சியை அளிக்கிறது. ஃபேட் வந்து எனர்ஜியை தான் தருது. கம்பேர் டு கார்போஹைட்ரேட் ஃபேட்டோடைய இது ரொம்ப ஜாஸ்தி. அதாவது கார்போஹைட்ரேட் 4 கலோரி எனர்ஜி கொடுத்தா ஃபேட்டு 9 கலோரி எனர்ஜி கொடுக்கும்.
ஃபேட்டு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இவ்வளோ தான். 2 மடங்கு இருக்குது, அது 2 மடங்கு ஆற்றல் நம்ம செலவு பண்ணலைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் வந்து இட்லியில் நெய் ஊற்றி சாப்பிட்றேன், நெய்யில் ஃபேட் இருக்குது, இந்த ஃபேட் எனக்கு எனர்ஜியே கொடுக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஃபேட்டை நான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் நான் ஒர்க் பண்ணலைன்னா அந்த ஃபேட்டாகவே தங்கிடும். அதனால தான் ஒபிசிட்டி வர்றது. ஸோ ஃபேட்டு வந்து 2 மடங்கு எனர்ஜியை கொடுக்குது, கார்போஹைட்ரேட் 1 மடங்கு எனர்ஜியை கொடுக்குது. சப்போஸ் எனர்ஜியை நம்ம செலவு செய்யாட்டியுமே வந்து கார்போஹைட்ரேட் தங்கி நமக்கு வந்து ஒபிசிட்டியை கொடுக்காது. அதனால் ஃபேட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக ரெண்டுமே எனர்ஜியை தான் தருது. வி ஹாவ் டு ஒர்க் அவுட். ஏன்னா அந்த சேர் இப்படியே இருக்குன்னா அது இப்படியே தான் இருக்கும், நகர்த்தினா தான் நகரும். நம்ம உடம்புலையுமே ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்டோ ஃபேட்டோ இருக்குன்னா அதை ஷேக்கப் பண்ணால் தான் அதை அட்லீஸ்ட் ஒர்க் பண்ண, அது மூமெண்ட் அதை வந்து நீங்கள் வேலை செய்ய வச்சு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும். பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த ஃபேட்டை அடிப்போஸ் டிஷ்யூவில் தங்கி உங்களுக்கு ஒபிசிட்டியாக வர்றது. இது ஃபேட். தென் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், இது மட்டும்தான் என்ன செய்யுதுன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். உடம்புல வந்து ஒரு வளர்சிதை மாற்றம்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லும் டெய்லி வளர்ந்து சிதையும், டெய்லி பிறந்து இறக்கும் எல்லா செல்லுகளுமே. இதான் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் 2ஆக பிரிப்பாங்க, கேட்டபாலிக் ரியாக்ஷன், அனபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு 2 விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. இந்த மெட்டபாலிக் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வைட்டமின்ஸும் மினரலும் தேவைப்படுகிறது. அது மீகர் அளவு தான் தேவைப்படும். தட்டில் ரைஸ் எடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றோமா, காய்கறி வச்சு சாப்பிட்றோமான்னு தேவையில்லை. டேட்ஸ் ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா போதும். டேட்ஸில் உள்ள இரும்புங்கிறது மினரல், அது மீகர் அளவு போதும். பட் மேக்ரோவாக என்ன வேணும்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு கூட இல்லை, கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தான் மேக்ரோவாக வேணும். மைக்ரோவாக கம்மியாக வைட்டமின் மினரல்ஸ்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் சமச்சீர் உணவு, சரி விகித உணவுன்னு சொல்லுவோம். இந்த எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். இப்போ கார்போஹைட்ரேட்டை எடுத்தோன்னா அது குளுக்கோஸாக மாறினா தான் நம்ம எடுத்த கார்போஹைட்ரேட்டு வெல் அண்ட் குட்டு. எடுத்ததுக்கு ஒரு அதான் டைஜஷன் நடக்குது. வாயில் வச்சுருக்க இட்லியை டைஜஷன் பார்த்தோமா, நம்ம பார்த்துருக்கோமா? சரி, வாயில் வச்சுருக்க இட்லியை நம்ம இங்கே கொலாய்டு ஃபார்முக்கு மாற்றிடுவோம் வாயாலேயே. இங்கேயே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சலைவாவில் உள்ள என்சைம், சலைவாங்கிறது வெறும் தண்ணி கிடையாது, அது வாட்டர் கிடையாது. காயம்பட்டா எச்சு தொட்டு வைக்கிறாங்களா? ஏன்? சலைவாங்கிறது சாதாரண தண்ணி கிடையாது. சொல்லுங்க, என்ன சொன்னீங்களே? காயம்பட்டா ஏன் எச்சு தொட்டி வைக்கிறாங்க? சலைவால ஆன்டிபயோட்டிக் இருக்கு. ஏன் ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா சலைவாங்கிறது டைஜஷனை இனிஷியேட் பண்ணுது. நமக்கு வாயில் அமைப்பில் உள்ள டீத் அண்டு சலைவாங்கிறது சாலிடு ஃபுட்டு பார்ட்டிக்கிளை கொலாய்டு ஃபுட் பார்ட்டிக்கலாக மாற்றுது. சாப்பிட்ற இட்லியை ஓரளவு கூலாக மாற்றுறது, கூழ்மம் கஞ்சி மாதிரி மாற்றுறது, பல்லால் மென்று சலைவா அந்த வாட்டரியை கொடுத்து அதை கூழ்மமாக மாற்றிடும். டைஜஷன் பாலி கார்போஹைட்ரேட்டை உடச்சி டை கார்போஹைட்ரேட்டை மாற்றுற வேலை இது. அப்புறம் அப்போ அந்த சாப்பாடில் ஏதாவது கிருமி இருந்து உள்ளார போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சலைவாக்குள்ளார ஆன்டிபயோட்டிக் இருக்குது. அது ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் அதை கொன்னுடும். தென் நோட்லி சாப்பாடு ஃபுட் பைப் வழியாக போகும். ஃபுட் பைப்லேருந்து உங்களுக்கு ஸ்டொமக் போகும். ஸ்டொமக்கு லிவர், பான்க்ரியா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இலியம், ஜிஜிஎம், லாட் ஆஃப் திங்ஸ். தென் இப்படியே உங்களுக்கு நமக்கு வந்து டைஜஷன் பார்ட் நடக்கும். ஸோ எவ்ரிதிங் இந்த மாதிரி நடக்கும்போது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறும், புரோட்டீன் அமினோ அமிலமாக மாறும். இதெல்லாமே கேட்ட கேள்வி. புரோட்டீனுடைய பை ப்ராடக்ட், கார்போஹைட்ரேட்டுடைய பை ப்ராடக்ட் குளுக்கோஸ், ஃபேட்டோட பை ப்ராடக்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம் சொல்கிறேன். ஃபேட்டோட பை ப்ராடக்ட் ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளிசரால். கிளிசரால்னால் ஒன்றும் இல்லை, கிளிசரின் தெரியும் உங்களுக்கு, செயற்கையாக கண்ணீர் வரவழைக்கிறதுக்கு கிளிசரின் போட்டால் எப்படி நம்ம டிவி சினிமாலலாம் அழுகுறாங்க, அந்த ஃபேமிலியில் உள்ள ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் கிளிசரால். இந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது என்ன செய்யும்? எதுவாகவும் மாறாது, நமக்கு டைரெக்டாக தேவைப்படுது. உடம்புல இரும்பு சத்துங்கிறது டைரெக்டாக தேவைப்படுது. ஏன்னா அந்த இரும்பு வந்து ரத்தத்தில் ஹீமோக்ளோபின்ல இருக்குது. ரத்தம் ஏன் பிளட் ரெட் கலரில் இருக்குது?
ஹீமோகுளோபின்ல உள்ள இரும்புனால. ஹீமோகுளோபின், ஹீம்னா இரும்பு, இரும்பா அது. ஹீம் இரும்பு, குளோபின் புரோட்டீன். செம்மண் சிவப்பா இருக்கிறது இரும்பு ஆக்சைடு. செவ்வாய் கிரகம் சிவப்பா இருக்கிறது எகெயின் இரும்பு ஆக்சைடு. எங்கெல்லாம் இரும்பு இருக்கோ அங்கே ரெட் கலர் இருக்கும். ஹீமோகுளோபின் பிளட்டில் இருக்கு, பிளட்டு ரெட் கலரில் இருக்கு, ஏன்னா ஹீமுங்கிறது இரும்பு. ரெட் ஆயில் செம்மண் சிகப்பா இருக்கு, இரும்பு ஆக்சைடு இருக்கு. செவ்வாய் கிரகம் சிகப்பா இருக்கு, இரும்பு ஆக்சைடு இருக்கு. ரெட் சீன் ஒன்று இருக்கா, செங்கடல், அதே சிகப்பா இருக்கு. ரெட் ஆல்கா ஆக்சைடு கிடையாது, ரெட் ஆல்கே. அதை சுற்றி ரெட் ஆல்கே நிறைய இருக்கிறதுனால அதை பார்க்க ரெட் கலரில் இருக்கான், அதான் ரெட் சி, செங்கடல். டெட் சீன்னு ஒன்று இருக்கா ஜோர்டான் பக்கத்தில், அதுக்கே டெட் சி. சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உயிரினங்கள் தட்ஸ் வை டெட் சி. ஃபைன். ஸோ இது லைக் மினரல்ஸ் வந்து உடம்புக்கு டைரக்டாக தேவைப்படும். இரும்பு ரத்தத்துக்கு, அயோடின் உப்புல உள்ள அயோடின் மூளை வளர்ச்சிக்கு, கால்சியம் எலும்புக்கு அப்படின்னு ஒவ்வொரு மினரல்ஸ் அதர்வைஸ் வைட்டமின்ஸ் வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ண தேவைப்படும். இது எல்லாமே வந்து மெட்டபாலிக் ஆக்ஷனை, வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்திட்டு வருது. இதுதான் பேசிக் ஃபுட்டு. இதுவுமே ஒரு வித கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம உடம்புலையுமே இதுதான் நடந்துட்டுருக்கு. உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற இட்லி வந்து குளுக்கோஸாக மாறுது. ஆக்சுவலி சாப்பிட்ற இட்லியில் உள்ள கார்போஹைட்ரேட் ஃபார்முலா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டே ஆக்சுவலாக 3 வகையை பிரிக்கலாம். உதாரணத்துக்கு தேன், ஃப்ரூட், கரும்பு. தேனில் உள்ள ஸ்வீட்டும் கரும்பில் உள்ள ஸ்வீட்டும் ஒன்றா இல்லை வேறையா? டிஃப்ரெண்ட். அதே மாதிரி கரும்புல உள்ள ஸ்வீட்டும் ஃப்ரூட்டில் உள்ள ஸ்வீட்டும் ஒன்றா? டிஃப்ரெண்ட். எப்படி டிஃப்ரெண்ட்டுங்கிறீங்க? ஃப்ரூட் இது, பட் எவ்ரி திங் ஸ்வீட்டு தானே, ஸ்வீட் கேட்டகரி தான். அகெயின் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம், கடையில் ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றோம், அந்த ஸ்வீட்னஸும் ஃப்ரூட்டில் கிடைக்கிற ஸ்வீட்னஸும் ஒரே கான்சன்ட்ரேஷனா? கிடையாது. அதாவது கார்போஹைட்ரேட்டே 3 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று வந்து மோனோசாக்ரைடு, ஒற்றை சர்க்கரை. சாக்ரைடு, சாக்ரீன் எல்லாமே சுகர் தான். சுகருக்கு பதிலாக சாக்ரீன் போடுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சாக்ரைடு சுகர் ஃபேமிலி தான். மோனோசாக்ரைடு ஒற்றை சர்க்கரை, டைசாக்ரைடு இரட்டை சர்க்கரை, பாலிசாக்ரைடு கூட்டு சர்க்கரை, இப்படின்னு 3 ஃபேமிலியாகவே இருக்குது. ஒற்றை சர்க்கரைக்கு உதாரணம் தான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். இரட்டை சர்க்கரைக்கு உதாரணம் சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். இதெல்லாம் கூட்டு, இதெல்லாம் கூட்டு சர்க்கரை. ஃப்ரூட்ல உள்ள கார்போஹைட்ரேட் ஃப்ரக்டோஸ், அதான் அதுக்கு பேர் ஃப்ரூட்டு. ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுனால தான் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சாங்க. சுகர் கேன்ல உள்ள இது சுக்ரோஸ், தட்ஸ் வை சுகர் கேன். சுக்ரோஸ் சுகர் கேன். பால் லாக்டோஸ், ஆப்பிள் மால்டோஸ். குளுக்கோஸ் தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்ச்ங்கிறது ஒன்று உள்ள அந்த கஞ்சி தண்ணி, ஈவன் பிளான்ட்ல இருக்கிறது, இதெல்லாம் ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச், செல்லுலோஸ் எல்லாமே. செல்லுலோஸ் வந்து செல்லோடைய வாலில் இருக்கும், ஸ்டார்ச் வந்து பிளான்ட்ல இருக்கும். பிளான்ட்ல எப்படி ஸ்டார்ச் வருதுன்னா, போட்டோசிந்தசிஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கோமா? ஒளி சேர்க்கை. அப்படின்னா என்ன? சன்லைட். ஸோ சூரிய ஒளியின் முன்னிலையில், பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், பிளான்ட் ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட்டு. எதை வச்சுனா? கார்பன்
டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். செடிக்கு தண்ணி ஊற்றாமல் செடி வளராது. செடிக்கு கார்பன் டை ஆக்சைடு இல்லாமலும் செடி வளராது. ஏன்னா இதை சுவாசிக்க தேவைப்படும் பொருள். கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியை வச்சுட்டு செடி கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது. CHO. பாலி அதர்வைஸ் இது ஸ்டார்ச் அல்லது செல்லுலோஸ். That's why plant termed as primary producer or autotroph. ஆட்டோனாலே செல்ஃப் தான், தானே உணவை தயாரிப்பவை. ஓகேங்களா? சரி. ஸோ எதுக்கு இது சொன்னோன்னா, எவ்ரிதிங் நம்ம உடம்பு நடக்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் தான். கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட இட்லி இந்த ஃபார்மில் இருந்த இட்லி இந்த ஃபார்முக்கு மாறணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல நடக்கும்போது கேட்டலிஸ்டாக நம்ம உடம்பு உயிரோடு இருக்கிறதுனால அதுக்கு பேர் பயோ கேட்டலிஸ்ட், உயிரி வினையூக்கி. பயோ கேட்டலிஸ்டாக என்சைம் செயல்படுகிறது. Enzyme is nothing but kind of protein. புரதம். என்சைம், ஹார்மோன், ஸ்டீரியாய்டு, எதை பற்றி பேசினாலும் எல்லாமே புரோட்டீன் தான். கேலரிங்கிறது ஜூல், ஆற்றல், எனர்ஜி. இப்போ கார்போஹைட்ரேட் எடுக்கிறேன்னா, நான் 100 கிராம் ரைஸ் எடுக்கிறேன்னா அந்த 100 கிராம் ரைஸும் எனக்கு எனர்ஜியாக மாறணுமா? இதான் அதோட எண்டு. இந்த எனர்ஜியாக மாறுறது எனர்ஜி யூனிட்டு. எதை வச்சு பேசுகிறோன்னா கேலரி. இது யூனிட், அதுக்கு பேர் யூனிட், வேறு எதுவும் இல்லை. கேலரி இப்போ கிலோ யூனிட், மீட்டர்னா யூனிட், லிட்டர்னா யூனிட். அந்த மாதிரி கலோரிங்கிறது யூனிட்டு தான். கலோரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜூல். ஜூலுங்கிறது எனர்ஜியோடைய யூனிட்டு. அப்போ 100 கிராம் நான் ரைஸ் எடுத்தேன்னா அந்த கார்போஹைட்ரேட்டோட வேலையை எனக்கு எனர்ஜி கொடுக்கணும். அப்போ எவ்வளோ எனர்ஜி எனக்கு கொடுக்கணும் தெரியணும் இல்லைங்களா? 100 கிராம் ரைஸுக்கு 10 ஜூல் எனர்ஜி வருது, 200 கிராம் ரைஸுக்கு 20 ஜூல் எனர்ஜி வருது. அதுதான் கலோரி. இவ்வளோ சாப்பாடுக்கு இவ்வளோ எனர்ஜினா அது எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ சாப்பாடு, அதை தான் இப்படி பிரிக்கிறாங்க. சரி, first one, chemical reaction. வேதி வினை. In chemical reaction, reactant gives product. வேதி வினைகளில் in chemical reaction reactant gives product. வேதி வினைகளில் வினைப்படு பொருளானது விளைபொருளை தருகின்றது. வினைப்படு பொருளானது விளைபொருளை தருகின்றது. என்ன இன்புட்டோ அதுக்கேற்ற அவுட்புட், அவ்வளோதான். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன். இன் நியூக்ளியர் கெமிக்கல் ரியாக்ஷன் அணுக்கரு வினைகளில் reactant gives product and byproduct. அணுக்கரு வினைகளில் விளைபொருளுடன் கூடுதல் விளைபொருளும் கிடைக்கின்றது. பை ப்ராடக்ட்டுக்கு பிராக்கெட்டில் லைட், ஹீட், ரேஸ் எக்ஸட்ராஸ், வெப்பம், ஒளி எக்ஸட்ராஸ். இது 2. ஓகே. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். டைப் ஆஃப் நியூக்ளியர் கெமிக்கல் ரியாக்ஷன். அணுக்கரு வினைகளின் 2 வகைகள். அணுக்கரு வினைகளின் 2 வகைகள். 1 அணுக்கரு இணைவு. அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபிஷன். FISSION ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு இணைவு. சிறிய
சிறிய அணுக்கருக்கள், ஐம் சாரி, பெரிய அணுக்கருக்கள், ஃபிஷன் எழுதியிருக்கீங்க, பெரிய அணுக்கரு உடைந்து சிறிய அணுக்கருவை தருவது ஆகும். The breakdown of macro radioactive element, macrona பெரிய, macro radioactive element gives small elements, radioactive elements. Example, uranium gives barium and thorium. பெரிய யுரேனியம் உடஞ்சி ஒரு யுரேனியம் உடஞ்சி பேரியமாகவும் தோரியமாகவும் மாறிடுச்சு. பெரிய ஒரு அணுக்கரு உடஞ்சி சின்ன சின்னதாக நிறையா கிடைச்சா அது பிளவு, பிளந்துடுச்சு, அது ஃபிஷன். தென் நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு. சிறிய அணுக்கருக்கள் ஒன்றிணைந்து பெரிய அணுக்கருக்களை தரும். The combination of small elements give to the large one. Large one, பெருசு, large one. Example, hydrogen plus hydrogen gives helium. Generally, பொதுவாக fission reaction occurs in, பொதுவாக அணுக்கரு பிளவு வினையானது, generally fission reaction, nuclear fission reaction occurs in atomic reactor and atom bomb. அணுக்கரு பிளவு வினையானது அணு உலைகளிலும் அணு குண்டுகளிலும் நடக்கின்றது. இது கேட்ட கேள்வி. அட்டாமிக் ரியாக்டர், அட்டாமிக் பாம் தான் நியூக்ளியர் ஃபிஷன். அணுக்கரு இணைவு வினையானது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் occurs in sun and hydrogen bomb. சூரியனிலும் ஹைட்ரஜன் குண்டுகளிலும் ஹைட்ரஜன் பாம், ஆமாம் ஹைட்ரஜன் பாம், சூரியனிலும் ஹைட்ரஜன் குண்டுகளிலும் ஏற்படுகிறது. அந்த இதை பாக்ஸாக போட்டுக்குங்க. இந்த அட்டாமிக் ரியாக்டர், அட்டாமிக் பாம்பு, சன்னு, ஹைட்ரஜன் பாம்பு, இது நாலுமே ஒரு பாக்ஸாக போட்டுக்கங்க. இது எப்போதுமே கேட்பாங்க. தென் அட்டாமிக் ரியாக்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் அணு உலைகள் காணப்படும் இடம். 1 தமிழ்நாடு ஹைஃபன் கல்பாக்கம் கூடங்குளம். இந்தியாவில் அணு உலைகள் காணப்படும் இடங்கள். இந்தியாவில் அணு உலைகள் காணப்படும் இடங்கள். தமிழ்நாடு கல்பாக்கம் கூடங்குளம். கர்நாடகா கைகா, கைகா, KAIGA, கைகா. மகாராஷ்டிரா தாராப்பூர். ராஜஸ்தான் கோட்டா, KOTA, கோட்டா. குஜராத் காக்ரபரா, KAKAKRA, PARA, KAKRA, PA.
பரா, PA காக்ரபரா. தென் UP நரோரா, NR UP நரோரா. ஸோ இங்கே மட்டும் தான் நம்மள்ட்ட அணு உலைகள் இருக்குது. இது மேட்ச்சில் கேட்பாங்க. ஜெய்தாப்பூர் வரப்போகுது மகாராஷ்டிராவில். PUR ஜெய்தாப்பூர். இந்தியாவிலே ஃபஸ்ட் தாராப்பூர். இதில் ஃபஸ்ட்டு அணு உலை தாராப்பூர். பெரிய அணு உலை ஜெய்தாப்பூர். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஜெய்தாப்பூர். சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அணு உலை கைகா. கூடங்குளம் இல்லை, கூடங்குளம் இன்னும் ஆரம்பிக்கலை. பிளான்ட் போட்டாங்களா? லைக் எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களா? ஃபஸ்ட்டு தாராப்பூர். ஃபஸ்ட்னா அதான் ஓல்டு வரும், அப்போ தாராப்பூர். இது கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, கேட்டலிஸ்ட்னு போட்டுங்க. கேட்டலிஸ்ட் வினை பயன்படுத்தப்படு. இந்தி act as catalyst in the preparation. அவ்வளோதான். என்ன சொல்லுங்க? வினையூக்கியாக செயல்படுகிறது. During Haber process. During Haber process. அது ஒன்று. Generally enzymes considered as biocatalyst in the digestion process. பொதுவாக enzyme considered as biocatalyst in the digestion process. பொதுவாக என்சைம் ஆனது உயிரி வினை ஊக்கியாக செரிமானத்தில் பயன்படுகிறது. என்சைம் அண்டர்லைன் பயோகேட்டலிஸ்ட். இதுவும் TNPSC கொஸ்டின். என்சைம் அண்டர்லைன் பயோகேட்டலிஸ்ட். என்சைம் அண்டர்லைன் பயோகேட்டலிஸ்ட். வினையூக்கியாக உயிரி வினையூக்கியாக செரிமானத்தில் பயன்படுகிறது. என்சைம் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். என்சைம் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். என்சைம் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். என்சைம் புரதத்தால் ஆனவை. ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. சமச்சீர் உணவானது. எனக்கு சரியான டேர்ம் அதுக்கு தெரியல. நியூட்ரியன்ட் ஃபுட்டுன்னே போட்டுக்கங்க. சரியான டேர்ம் தெரில. பேலன்ஸ்டு டயட். தேங்க்ஸ். பேலன்ஸ்டு டயட் கண்டைன்ஸ். என்சைம் இஸ் மேட் அப். என்சைம் புரதங்களால் ஆனவை. எல்லா என்சைமுமே புரதம் தான். அதாவது தெளிவாக சொல்ல போனோம்னு வச்சுக்கங்களேன், புரதம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு 2 கேரக்டர். ஒன்று வந்து அமைப்பு புரதம், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், NCERTயில் இருக்கும் பாருங்க. இன்னொன்று புரதம், ஃபங்க்ஷனல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் ஃபேஸ் கவர் ஆகுதா? ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். உதாரணத்துக்கு நகம், முடி. ஹேருங்கிறது புரோட்டீன், முடிங்கிறது புரதத்தால் ஆனவை. அதுக்கு கலர் கொடுக்கறது தான் கெரோட்டின். அந்த கெரோட்டினும் புரதம் தான். முடியில் உள்ள கெரோட்டினும் புரதம். நகம் அதுவுமே நெயிலுமே புரதம் தான். ஸோ மாட்டுக்கு கொம்பு,
அதுவும் புரதம் தான். அந்த கொம்புங்கிறதும் ஒரு வகை புரதம், கெரோட்டின் புரதம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. கொம்புங்கிறது கெரோட்டின் புரதம். அந்த கொம்பு நமக்கு இருக்கிற நகம், அந்த கொம்பு எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். நமக்கு அது யூஸ் இல்லை, அப்போ வளரலை. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி தான் டார்வினுடையது. அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது பாதுகாப்புக்காக, அதனால் அது பெருசாக வளர்ந்துருக்கு. நகம் ஒருவேளை நமக்கு யூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் நீளமாக வளரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரோட்டீன் ஹேஸ் ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷன், அமைப்பை கொடுக்கும். அது அப்புறம் எழுதிக்கலாம், ஜஸ்ட் சொல்லிடுறேன். அந்த அமைப்புங்கிறது நகம் முடிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து செயல் வடிவ புரதம், வேலையை சில புரதம் செய்யும். உதாரணம் என்சைம். என்சைம்ங்கிறது வினை ஊக்கியாக இருக்கும். ஹார்மோன்ஸும் ஒன்றும் கிடையாது, புரதம் தான். அந்த புரதம் வந்து நமக்கு ஒரு சில வேலையை செய்யுது. எக்ஸாம் அப்போ அட்ரினலின் சுரக்கும், செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான், செக்ஷுவல் ஹார்மோன். ஆக ஹார்மோனும் புரதம் தான், ஒரு சில வேலையை செய்யுது. இதுதான் புரதத்துடைய இது, சரிங்களா? ஸோ அதை அப்புறம் டீட்டெயிலாக நான் கீழே சொல்கிறேன். புரதம் பயோங்கிறது என்சைம் வச்சுங்க. இப்போது கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுங்க. பேலன்ஸ் டயட் கண்டைன்ஸ், சமச்சீர் உணவானது கண்டைன்ஸ் போட்டு 1 கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் 3 types. It has 3 types. இவை 3 வகையானது. 1 மோனோசாக்கரைடு, ஒற்றை சர்க்கரை. மோனோசாக்கரைடு ஒற்றை சர்க்கரை. டைசாக்கரைடு இரட்டை சர்க்கரை. பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரை. பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரை. மோனோசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸுக்கு பிராக்கெட்டில் ஃப்ரூட்டு போட்டுக்கங்க. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், FRUCTOSE. ஃப்ரக்டோஸ், ஃப்ரக்டோஸ் பிராக்கெட்டில் வந்து ஃப்ரூட்டு போட்டுங்க. ரெண்டாவது டைசாக்கரைடு சுக்ரோஸ் அண்ட் மால்டோஸ். மால்டோஸ் ஆப்பிளும் போட்டுக்கலாம். ஆப்பிள் வீட்டு போட்டுங்க. வீட்டு கோதுமை. ஆப்பிள் வீட். மால்டோஸ் MALTOSE. மால்டோஸ் ஆப்பிள் வீட். தென் லாக்டோஸ் பால். லாக்டோஸ். லாக்டோமீட்டர் பாலில் உள்ள எதை அளக்குறாங்க? தண்ணி. பாலில் எவ்வளோ தண்ணி கலந்துருக்காங்க அளக்கிறது லாக்டோமீட்டர். லாக்டோனா பால், லாக்டோஸ். பாலில் உள்ள சர்க்கரைக்கு பெயர் லாக்டோஸ். தென் பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரை. பாலிசாக்கரைடு கூட்டு சர்க்கரை. சுக்ரோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ். ஸ்டார்ச் தாவரத்தின் சேமிப்பு பொருளாகும். ஸ்டார்ச்சா செல்லுலோஸா? ஸ்டார்ச் தான். தாவரத்தின் சேமிப்பு பொருள். அதுக்கு இங்கிலீஷில் ஐடியா இல்லை, தமிழில் எழுதிக்கங்க. அதாவது தாவரங்கள் ஸ்டார்ச்சை சேர்த்து வைக்குது. நம்ம ஏன் கீரை சாப்பிட்றோம்? ஆக்சுவலாக ஏன் அரிசி சாப்பிட்றோம்? தாவரங்கள் தான் தயாரித்த கார்போஹைட்ரேட்டை அரிசியில் சேர்த்து வச்சிருக்கு. கார்போஹைட்ரேட்டா? தாவரம் போட்டோசிந்தசிஸ் மூலமாக தயாரித்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவை எப்படி சேமிச்சு வைக்குதுன்னா ஸ்டார்ச் வடிவத்தில் சேமிச்சு வைக்குது. குரூப் 4 கொஸ்டின் நடந்த குரூப் 4 கொஸ்டின் யாராவது வச்சிருக்கீங்களா கையில இருக்கா? இப்போ இருந்தா கொடுங்க. அதில் 2-3 பார்த்தீங்களா? தமிழையும் சேர்த்து
கிளாஸில் நடத்தினது நிறைய வந்துருச்சு. 2 கிளாஸ் என்னமோ தான் முடிஞ்சிருச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. தமிழ் இருந்தால் ஓகே. ஓகே, இது ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லைங்களா? சரி, ஓகே. ஸோ தாவரத்தின் சேமிப்பு பொருள் வந்து ஸ்டார்ச், இது பாலிசாக்கரைடு. செல்லுலோஸ். Cellulose presents in the cell wall of the plant. Cellulose presents in the cell wall of the plant. Then okay, fine. Photosynthesis கீழே எழுதிக்கங்க, அதோட கண்டென்ட் புரியும். அப்போ தான் ஒரு வேலை முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை. சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி கார்போஹைட்ரேட் H2O gives CHO போட்டுக்கங்க, ஏன்னா அது பாலிஃபார்ம். That's why plant termed as autotroph or primary producer. That's why plant called as autotroph or primary producer. Auto நாலே செல்ஃப் தான், ஆட்டோமேட்டிக். எனவே தாவரங்களானது ஆட்டோட்ரோஃப் அல்லது முதன்மை உற்பத்தியாளர்கள் அல்லது தற்சார்பு உணவூட்டம் கொண்டவை என அழைக்கப்படுகிறது. செல்ஃபாக உணவு தற்சார்பு உணவூட்டம் என அழைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட்டை அழிக்கக்கூடியது எழுதுனீங்களா? எழுதிங்க. கார்போஹைட்ரேட் ஆனது ஆற்றலை அளிக்கக்கூடியது. 4.9 கலோரி. Carbohydrate provides energy. Per 4.8 9 தான், அது 9.8. 4.9 கலோரி பர். ஒரு ஜூலுக்கு இவ்வளோ கலோரி கொடுக்கும். புரதம் இவை வளர்ச்சியை அளிக்கக்கூடியவை. enable growth, இதான் ஒன்று. its end product is amino acid. TNPSC question. its end product is amino acid after digestion. end product தான், by product வராது. அப்படியே மாறிடும். எடுக்கிற பருப்பு வந்து அமினோ ஆசிடாக மாறினா தான் அதோடைய நம்ம ஏன் எடுத்தோம் காலையில் சாப்பிட்டோங்கிறதுக்கு அர்த்தம். சாம்பார் டெய்லி சாப்பிட்றோன்னா அது அமினோ ஆசிடாக மாறணும். இட்ஸ் எண்ட் ப்ராடக்ட் இஸ் அமினோ ஆசிட் ஆஃப்டர் டைஜஷன். இவை செரிமானத்தின் முடிவில் அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது.
அமினோ அமிலமாக மாற்றப்படுகிறது 2. இட் ஹேஸ் 2 டைப்ஸ். இவை இரு வகைப்படும். ஸ்ட்ரக்சுரல் புரோட்டீன் அண்டு ஃபங்க்ஷனல் புரோட்டீன். அமைப்பு புரதம், செயல் வடிவ புரதம். அமைப்பு புரதம், செயல் வடிவ புரதம். அமைப்பு புரதத்துக்கு எக்ஸாம்பிள், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் நெயில், ஹேர், முடி, நகத்தில் உள்ள கெரோட்டின். முடி, நகம், கொம்பு, மாட்டுக்கொம்பு, கெரோட்டின். ஹேர், நெயில். மாட்டுக்கொம்புக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஹார்ன். ஆமாம், மறந்துச்சு. ஹார்ன்புல், ஹார்ன். இதில் உள்ள கெரோட்டின். செயல் புரதம், ஃபங்க்ஷனல் புரோட்டீன், என்சைம், ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக என்ன எடுப்பாங்க? ஸ்டீராய்ட்ஸ், மசில் டெவலப்மெண்ட்டுக்காக. அதை தடுக்கிறதா ஆன்டி டோப்பிங், டெஸ்ட் பண்ணுறது தான் ஆன்டி டோப்பிங். நியூக்ளியர் சைட் எழுதுனீங்களா நீங்கள், எங்கெங்கே இருக்குன்னு? நியூக்ளியர் சைட்டு, அதில் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்குங்க. இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ஒரு பாயிண்ட் எழுதுங்க. ஆல் நியூக்ளியர் ரியாக்டர் கம் அண்டர் தி regulation of all nuclear reactors come under the regulation of IAEA. அனைத்து அணு உலைகளும் IAEA-இன் கட்டுப்பாட்டில் உள்ளது. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அட் வியன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆஸ்திரியா வேறு, ஆஸ்திரேலியா வேறு. ஆஸ்திரேலியா கான்டினென்ட் நியூசிலாந்து பக்கத்தில் இருக்க ஒரு தீவு. ஆஸ்திரியா ஐரோப்பியா கண்டத்தில் உள்ள ஒரு நாடு, ஜெர்மனிக்கு பக்கத்தில் இருக்குது. ஹிட்லர் பிறந்தது ஆஸ்திரியாவில் அதிக அளவு யூத இன மக்கள் இருப்பாங்க. ஹிட்லர் பிறந்ததும் ஆஸ்திரியா தான். வியன்னா, ஆஸ்திரியா. IAEA கேப்ஸ், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. வருஷமா? புரியல. நகம், முடி எல்லாமே கெரோட்டின் தான். நகம், முடி, இதில் உள்ளது எல்லாமே. இது வந்து ஒரு வகை, இதெல்லாம் எச்ச உறுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கை எதுக்கு இருக்குது? கை ரேகை எதுக்கு இருக்குது? ஃப்ளெக்சிபிலிட்டி, அவ்வளோதான். கை ரேகைனா கையை மடக்க முடியாது. நமக்கு வந்து நகம் எதுக்கு இருக்குது? கண்ணுனா பார்க்குறதுக்கு, மூக்குனா, அது மாதிரி. நகம் எதுக்கு இருக்குன்னு தெரியல, முடி எதுக்கு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் எச்ச உறுப்புகள். அது மாதிரி வயிற்றுக்குள்ளார அப்பெண்டிக்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைனில் உள்ள அப்பெண்டிக்ஸ், பெருங்குடலில் உள்ள அப்பெண்டிக்ஸில் ஒரு வால்வு. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்னா டேரெக்டாக வானத்துலேருந்துலாம் குதிக்கலை. பூமி வந்தோடனே மனுஷங்க உருவாகலை. சூரியனுங்கிற ஒரு நெருப்பு கோள்லேருந்து பிரிஞ்சு வந்தது என்னது? பூமி. அப்போ உயிரினமே கிடையாது. திடீர்னு மனுஷங்கிற உயிரினம் டக்குன்னு வரலை. எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி. ஒரு செல் உயிரினத்தில் இருந்து மொத பூமி வந்து இன்றைக்கி ஒரு 5 பில்லியன் வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. சூரியன் வந்து 5 பில்லியன் ஆண்டு ஆயிடுச்சு. பூமி மறந்துட்டேன் எக்ஸாக்டாக. 4.6. சரி, கிட்டத்தட்ட ஒரு 5 பில்லியன் வருஷம் பூமி வந்து ஆயிடுச்சு. உயிரினங்கள்லாம் வந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷம்தான். அதுக்கு மிஞ்சி ஹார்ட்லி 10,000 வருஷம், அவ்வளோதான். 1 பில்லியனுங்கிறது 100 கோடி. 500-400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உயிரினங்கள் வர ஆரம்பித்து ரொம்ப சொல்லப்போனால் ஹார்ட்லி ஒரு 10,000 வருஷம்னு சொல்லலாம். அதில் மனித இனம், நாகரிகம் அதெல்லாம் பேச போனால் ஒரு 3000 வருஷம் ஹார்ட்லி, இல்லை 4000 வருஷம், இவ்வளோதான். அதில் ரெவல்யூஷன்
ஒரு 300. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு செல் உயிரினத்தில் இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராப் ஆஃப் வைரஸ் முதல்ல ஒரு டாட் ஒன்று வந்துச்சு, ஒரு வைரஸுக்கு அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் ஒரு செல் உயிரினத்திலேருந்து பல செல் உயிரினம், புரோட்டோசோவாலேருந்து யூஜெனிக்ஸ் ஆர்கனிசம், அதில் தான் குழி உடலி, மெல்லுடலி, தட் இஸ் மொலாக்கா, பூச்சி, புழு, பூச்சி, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், நத்திங் பட் ரெப்படைல்ஸ் எடுத்துக்கங்க லைக் இருவாழ்விகள், பறவைகள் அப்படின்னு ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம வர ஆரம்பித்தோம். அட் த எண்டு குரங்குலேருந்து ஹோமோசாப்பியன்ஸுங்கிற ஒரு கேட்டகரி வந்து, ஹோமோசாப்பியன்ஸ்லேருந்து மனிதன்கிற சோஷியோ அனிமல் வந்து இன்றைக்கி நாகரிகம் அடைஞ்சு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ எவ்ரி திங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் தி எவல்யூஷன் தான். ஒன்று நீங்கள் சாலை குரூப்பா? இல்லை சாலை குரூப்பா? ஸோ அந்த கேட்டகரியில் தான் எவ்ரி திங் வந்துச்சு. எதுக்கு சொல்ல வந்தோம் இதுனா, அந்த மாதிரி வரும்போது ஒரு சில உறுப்புகள் நமக்கு வந்து நமக்கு முன்னாடி லைக் இப்போ வந்து மாடு இருந்துச்சு. மாடு எப்போதுமே ஏன் அசை போட்டுருக்குன்னா டைஜஷனுக்காக. அப்பண்டிக்ஸ் வந்து செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது. மாடுக்கு அப்புறம் பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம வந்து எவல்யூஷனில் தான் வந்திருக்கோம். எச்ச உறுப்பு, அது எச்ச உறுப்பு. மாடுகளுக்கு ஒரு சில உயிரினத்துக்கு அது ஒரு நம்மள்டே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு தலை அவ்வளோ சாக்ரைடை நம்ம சாப்பிட்றது இல்லை. நம்ம வந்து ஓரளவு வந்து வேக வச்சு எல்லாத்தையுமே வந்து பாலியாக இருக்கிறத காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத சிம்பிளாக மாற்றிடுறோம். சாப்பிட வேக வைக்கிறதுக்கு ரீசன் அரிசி டேரெக்டாக சாப்பிட்டா அது பாலிசாக்ரைடு உடனே சாப்பிட்டு டைஜஷன் அதெல்லாம் கஷ்டம். அதை வேக வச்சு அதை ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸை சிம்பிளாக மாற்றி நம்ம சாப்பிட்றோம் டைஜஷனுக்காக. அந்த மாதிரி வரும்போது ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படலை. அப்பெண்டிக்ஸுங்கிற உறுப்புமே டைஜஷனுக்கு நம்ம தேவைப்படலை. மாட்டுக்கு அது யூஸ் ஆகும், அதான் அது அசை போட்டுட்ருக்கு. அந்த மாதிரி நகம் எதுக்கு இருக்குது, முடி எதுக்கு இருக்குன்னா நமக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அது யூஸாக இருந்திருக்கு. எந்த அனிமல்ஸுமே ட்ரெஸ்ஸு போடுறது கிடையாது. முடி வந்து வார்ம் அண்டு கூல்லேருந்து பாதுகாக்க தான் யூஸ் ஆனது. ஆதி மனிதருக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இருந்திருக்கும். இது ஒரு இன்சுலேட்டர். ஹேருங்கிறது இன்சுலேட்டர். அது ஹெட்டில் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, உடம்பு பூரா இருக்கலாம். குரங்குக்கெல்லாம் உடம்பு பூரா தான் இருக்கும். குரங்குலேருந்து வந்தது தான் மனுஷன். ஒரு இன்சுலேட்டராக தான் இருந்துச்சு. நமக்கு அப்புறம் இன்சுலேஷன் தேவைப்படலை. நம்மளே ஆட்டோமேட்டிக்காக இலை தலைன்னு போட்டு ட்ரெஸ்ஸுன்னு போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இன்சுலேஷன் தேவைப்படலை. ஆட்டோமேட்டிக்காக யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, டார்வின் சொன்ன மாதிரி எது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்யூஸ் ஆகிடும். பயன்படுத்தாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கையே பயன்படுத்தாமல் இன்னொரு 300 தலைமுறை இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கைங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட போயிடும். பயன்படுத்தலாம் ஆட்டோமேட்டிக்காக அது யூஸ் ஆகாது, டிஸ்யூஸ் ஆகிடும். டிஸ்யூஸ் ஆகாது, எகெயின் இதாகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எச்ச உறுப்பு. நகம் முடியெல்லாம் எச்ச உறுப்பு, அது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் தான். சரிங்களா? நல்லா கதை கேட்குறீங்க. அடுத்து ஸோ புரதம் முடிஞ்சிருச்சுங்களா? புரதமோட எண்டு ப்ராடக்ட் வந்து அமினோ ஆசிட். தென் கொழுப்பு. ஆற்றலை அளிக்கக்கூடியவை, எனர்ஜி ப்ரொவைடர். எனர்ஜி ப்ரொவைடர் தான். 9.8 calorie per joule. இட்ஸ் எண்டு ப்ராடக்ட். இதன் இறுதி பொருள் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். சரிங்களா? தென் மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள். Minerals and vitamins regulate metabolic reaction in the body. உடலின் வளர்சிதை மாற்றத்தை
வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. ரெகுலேட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் த பாடி. வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. தென் எக்ஸாம்பிள் அயன், இரும்பு, blood circulation, iodine, brain function, அப்புறம் அந்த தைராய்டு, கால்சியம் பாஸ்பேட், எலும்பு, பல்லு. மனித உடலிலே கடினமான பகுதி, the toughest part of the body, enamel, the toughest part of the body. மனித உடலின் கடினமான பகுதி இனாமல், பல்லுல சுற்றி உள்ள எனாமல். மெட்டபாலிக் ஒன்று சொன்னீங்களா? இது தெரியாதவங்க எழுதிக்கங்க. செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் ஃபெரஸ் ஆக்சைடு. செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் ஃபெரஸ் ஆக்சைடு. The presence of ferrous oxide gives red color to the red soil. The abundance of red alga gives the name to the Red Sea. செங்கடல் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் சிவப்பு ஆல்காக்கள் ஆகும். gives the name to the Red Sea. ரெட் ஆல்கா பேரை வச்சு அப்படி சொன்னாங்க. The salt content of Dead Sea enable less habituation to the in the sea. So சாக்கடல் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படாததால் அவை சாக்கிறது. தென் எது விட்டுருக்கோம் சொல்ல வேண்டியது? போர்டை பார்த்து போர்டில் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லுங்கள், அடுத்து பார்க்கலாம். எழுதிக்கீங்க. வேதி வினைகள் மூன்று வகைப்படும். மூன்று வகை பிணைப்புகளால் ஏற்படும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம்டு மூன்று வகைகளால் ஏற்படும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம்டு பை தி ஆஃப் bond. 3 types of chemical bond. அயனி பிணைப்பு, 2 கோவலண்ட் பாண்ட், கோவேலண்ட் பாண்ட் COVALENT கோவேலண்ட் பாண்ட் சக பிணைப்பு. தென் ஈதல் சக பிணைப்பு. இதுக்கு பேர் தெரியல இங்கிலீஷில், தமிழில் எழுதுங்க. என்ன ஐடியா? ஈதல் சக பிணைப்பு டைவேலண்ட் இல்லை, சரி ஈதல் சக பிணைப்புன்னு எழுதுங்க. ஈதல் சக பிணைப்பு டைவேலண்டா?
டை வேலண்ட் வராது, அதுவும் வேலண்ட் தான். என்ன வேலண்ட்? சரி, ஈதல் சகப்பிணைப்பு ப்ளஸ் ப்ளஸ் மெட்டாலிக் பாண்டு, உலோக பிணைப்பு. உலோக பிணைப்பு, மெட்டாலிக் பாண்டு. ஈதல், ஈதல்னா கொடை, ஈதல் சகப்பிணைப்பு. டோனார் வேலண்ட் பாண்டுன்னா போட்டுங்க, பட் எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது. டோனார் வேலண்ட் பாண்டுன்னு போடுங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். டோனார் வேலண்ட் பாண்டு. டோனார் வேலண்ட் பாண்டு. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்புக்கலாம் என்ன மீனிங்? சரி, ஸோ ஜென்ரலி கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு இன்புட்டு ஏதோ ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ரியாக்டன்ட் கிவ்ஸ், இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டு இருக்கும். அது அயானிக் பாண்டு அயனி பிணைப்பாகவோ, கோவலண்ட் பாண்டு சகப்பிணைப்பாகவோ, அதோட ஈதல் சகப்பிணைப்பாகவோ இருக்கலாம். அந்த பிணைப்புனா என்ன? எலக்ட்ரோவேலண்ட்டு அப்படின்னு ஒரு பாண்டு இருக்கா? எலக்ட்ரோவேலண்ட், அதான் எலக்ட்ரோவேலண்ட். தெரியல, பார்ப்போம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் டோனார் ஓரியன்டாக தான் வரும், பார்ப்போம். எலக்ட்ரோவேலண்ட் பாண்டு கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அயானிக் பாண்டுனா ஒன்றும் இல்லை, கெமிக்கல் ரியாக்ஷனின் போது 2 ரியாக்டண்ட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டை கொடுக்குது இல்லைங்களா? இந்த 2 பேர் ரியாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ப்ராடக்ட் வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? அதுதான் ஒரு ப்ராடக்டாக வரணும். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும்னா, ஜென்ரலாக ஒரு ரூல், ஒரு கோல்டன் ரூல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா எலமெண்ட்டுமே அட்டவணையில் உள்ள 120 எலமெண்ட்டுமே அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் ஃபில் ஆகணும்னு நினச்சிருக்கோம். என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், அயன், அயோடின், நாட் ஆஃப் திங்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாமே எலமெண்ட். தனிமம், தனிமம்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பொருள் அதுக்குள்ளார உட்கரு இருக்குது, உட்கருக்குள்ளார நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது, உட்கருவை சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. இந்த பொருளுக்கு பேர் சோடியம்னு வச்சுக்கிட்டா இதில் 17 எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா, 17 எலக்ட்ரான் இந்த மாதிரி அவுட்டர் ஷெல்லு நிரப்ப உட்கரு. இந்த 17 எலக்ட்ரானும் ஒரே இடத்துல இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷெல் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். மொதல் செல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும், அடுத்த செல்லில் 8, அடுத்து 8, அடுத்து 18. இது ரொம்ப பெருசாக கன்ஃபியூஷனாக பண்ணிக்கணும், ஜஸ்ட் ஆசிட்டிஸ் தெரிஞ்சுக்குங்க. ஒரு எக்ஸாமுக்கு என்ன வருங்கிறது அப்புறமா சொல்கிறேன். சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட்டு, ஒரு தனிமம். அந்த தனிமத்தில் ஒரு 17 எலக்ட்ரான் இருக்குது. சப்போஸ் அதில் 20 எலக்ட்ரான் இருந்து அதுக்கு வேறு பேர் பொட்டாசியம்னு வச்சுக்கலாம். ஆக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்குறோம். அணு எண்களின் அடிப்படையில் அட்டவணை அமைக்கப்பட்டுள்ளது, படிச்சிருக்கோமா? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பீரியாடிக் டேபிள் ஃபார்ம்டு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் இந்த எலக்ட்ரான் தான். இந்த எலக்ட்ரான் ஷெல்லில் இருக்கும்போது ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். எல்லா எலக்ட்ரானும் ஒரே கூட்டில் இருக்காது, ஏன்னா வாய்ப்பும் இல்லை, இடமும் இல்லை, அங்கே ஒரு ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும், செகண்டில் 8 தான் இருக்கணும், அடுத்து 8ன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, சரிங்களா? இந்த இதில் வந்து 8னா 8 இருந்தால் ஓகே, அது ஸ்டேபிளாக இருக்கும். 8க்கு பதிலாக 6, 5ன்னு இருந்தால் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு வாய்ப்பாடு வந்து 11ன்னு வச்சுக்கோங்க. 11ன்னா ஃபஸ்ட்டு செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2, செகண்ட் செல்லில் 8, தேர்டு செல்லில் 1. இது சோடியத்துக்கு 11. குளோரினுக்கு 17, சரிங்களா? ஃபஸ்ட்டு செல்லில், செகண்டில் 8, தேர்டில் 7. இப்போ என்ன தேவைப்படுது? குளோரினுக்கு 1 தேவைப்படுது, சோடியத்துக்கு 1 தேவைப்படலை.
சோடியத்துக்கு இப்போ 7 எங்கேயும் யார்ட்டையும் வாங்க முடியாது, அப்போ 1 லாஸ் பண்ணிடலாம். குளோரினுக்கு 1 கம்மியாக இருக்குது, 1 தேவைப்படுது. சோடியம்னா 11, 2,8,1. குளோரின் வந்து 17, 2,8,7. ஸ்டேபிள் பேட்டர்னே எப்படி இருக்கணும்னா 2,8 இருக்கணும், இல்லைனா 2,8,8 இருக்கணும். அப்போ 1க்கு சோடியத்திட்ட 1 எக்ஸஸாக இருக்குது, குளோரின்ட்ட 1 கம்மியாக இருக்குது. இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எலக்ட்ரானை. இதுதான் அயானிக் பாண்டு. ஏன் அயானிக்னு பேர் வந்துச்சுன்னா இங்கே அயன்ஸ் இன்வால்வ் ஆகுது. அயன்ஸ்னால் எலக்ட்ரான், இங்கே எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அயனி பிணைப்பு. வெறும் NAன்னு போட்டால் அது சோடியம், NA ப்ளஸ்ன்னு போட்டால் சோடியம் அயான். அந்த ப்ளஸ் எதை குறிக்குது? ஒரு எலக்ட்ரானை லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆன எலக்ட்ரானை யாரை வாங்கிக்கிட்டா? குளோரின். குளோரின் Cl மைனஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அது வந்து கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இதுதான் நடந்திருக்கு, சரிங்களா? அதுதான் இது அயனி பிணைப்பு. இது அயானிக் சொல்லிடுறேன். அடுத்து சகப்பிணைப்புனா என்னன்னா சேம் இதே கதை தான். இங்கே என்ன நடக்குது? சகப்பிணைப்புனா ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க, H2. ஹைட்ரஜன் கேஸுங்கிறது H2. ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஹைட்ரஜனில் 1. அட்டவணையில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே இது. ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. நம்ம இப்போ பேசுகிறது H2. அப்போ H2னா எத்தனை ஹைட்ரஜன் வரும்? 2 ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவுட்டர் ஷெல் எத்தனை எலக்ட்ரான் வரும்? 2. வெறும் ஹைட்ரஜன் H மட்டும் தனியாக இருந்தால் அவுட்டர் ஷெல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 1 இருக்கும். H சேர்ந்து H2 மாறும்போது 2 எலக்ட்ரான். அவுட்டர் ஷெல் 2 இருந்தால் ஸ்டேபிளா? இங்கே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரானா அதான் கோவேலண்ட். கோனா ஷேரிங், கோஆப்ரேஷன். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இதுலேருந்து குளோரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அயானிக் பாண்டு. இது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், கோவேலண்ட். சக பிணைப்பு சமமாக பிரிச்சிருக்கு தேவையானதை. கோவேலண்ட்டு பாண்டு, சகப்பிணைப்பு ஷேரிங். அடுத்து ஈதல் சகப்பிணைப்பு டோனார் வேலண்ட் பாண்டு. இங்கே என்ன நடக்கும்னா அங்கே ஹைட்ரஜன் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்களா? இங்கே ஒருத்தவங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் எடுத்து அண்ணா நகரில் 2 பேரும் ரெண்ட்டை ஷேர் பண்ணால் அது கோவேலண்ட் பேண்ட்டு. ஒருத்தரே 2 ஃபுல்லாக பேர் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்கிறாங்க, கெஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அது ஈதல் சகப்பிணைப்பு. ஈதல் கொடுக்கறது, டொனேட். ஒருத்தவங்க ஃபுல்லாக டொனேட் பண்ணிடுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஈதல் சகப்பிணைப்பு ரொம்ப காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு வேணால் அது ரொம்ப பெரிய டாபிக். அதாவது ஃபார்முலாவே எப்படி வரும்னா CH3COCN6ன்னு ஒரு மாதிரி வரும். அது வேணாம், அது கெமிஸ்ட்ரி படித்தா தான் புரியும். ஆக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. டோனார் வேலண்ட்டு 2 பேரில் 3 பேரில் ஒருத்தவங்க எல்லா எலக்ட்ரானுமே மற்ற எல்லாருக்கும் டொனேட் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஃப்ரீ கெஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இது ஈதல் சகப்பிணைப்பு. இது இல்லாமல் மெட்டல்ஸில் பாண்டு வந்தால் அது பேர் மெட்டாலிக் பாண்டு. அவ்வளோதான். மெட்டலில் ஒரு பாண்டு, 2 மெட்டல் ஒன்றா சேர்த்து தான் அது மெட்டாலிக் பாண்டு, உலோக பிணைப்பு. ஆக இவ்வளோ தான் பிணைப்பு இருக்குது. இதை வச்சு தான் உங்களுக்கு எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அயானிக் பாண்டில் உள்ள எல்லாமே வந்து கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கண்டக்ஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூனை கையில் வச்சு, ஒரு சில்வர் ஸ்பூனை கையில் எடுத்து, ஸ்டெயின்லெஸ் நம்ம வீட்டில் உள்ள ஸ்பூனை கையில் எடுத்து நெருப்பில் காட்டுறோம். காட்டும்போது 5 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்? இதை நெருப்பில் காட்டுற ஸ்பூன்னா இந்த முனையை தான் நம்ம ஸ்பூனில் நெருப்பில் காட்டுவோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த முனை ஹீட் ஆகுமா? சுடுமா? ஏன்? கண்டக்ஷன் ஆஃப் ஹீட். இங்கே இருந்த ஹீட் இங்கே கண்டக்ட் ஆகிருக்கு. அப்போ ஹீட்டு வரல. ஆக்சுவலாக அங்கே இருந்த எலக்ட்ரான் வந்து அதே தான். நீங்கள் வந்து பேக்லைட், இது வந்து சாதாரண சில்வர் ஸ்பூனு, ஃபுல்லாக ஸ்பூனு. இந்த ஸ்பூனை நான் எடுத்து நெருப்பில் காட்டுறேன். அப்போது இங்கே காட்டும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கேயும் சுடுது. இப்போது இங்கே வந்து பேக்லைட் கவர் போட்டுட்டேன். பேக்லைட் கவர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம குக்கரில் எல்லாம் கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் பேக்லைட்டு. அந்த கவர் போட்டாச்சு. இப்போ வந்து சுடுமா? அப்போ ஏன் இப்போ கண்டக்ஷன் நடக்கலை? அதே கண்டக்ஷன், அதே நெருப்பு இங்கே வந்திருக்கணும் இல்லைங்களா? ஏன் நடக்கலை? இன்சுலேஷன் இருக்கா? இப்போ கண்டக்ஷனாக என்ன அர்த்தம்னா இங்கே அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட்டில் எலக்ட்ரான், தனித்த எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அயானிக் எலக்ட்ரான்ஸ் அந்த ஹீட்டை கேரி பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கு. அது சில்வர் ஸ்பூனில். பேக்லைட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை, ஹீட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஹீட்டை வாங்காமல் விட்டுடுச்சு.
அப்போ ஹீட்டை வாங்குறதுக்கு ஆள் இருந்தால், ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால், அயானிக் இருந்தால் கண்டக்ஷன் நடக்கும். அது ஹீட் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும். செருப்பு போட்டு நின்னா ஷாக் அடிக்காதுன்னா ரப்பர் வந்து இன்சுலேட்டர். ஏன் ரப்பர் இன்சுலேட்டர்னா ரப்பரில் ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாது எலக்ட்ரிசிட்டியை வாங்குறதுக்கு, அதனால அதை இன்சுலேட் பண்ணுது. மரக்கட்டை இன்சுலேட்டர், ஏன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை. ஃப்ரீ எலக்ட்ரான் தண்ணி ஷாக் அடிக்குமா? அதில் அயன் இருக்கா தண்ணியில்? நேற்று பார்த்தோமே H+, OH- அயன் இருக்கா? எங்கெல்லாம் அயான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டக்டிவிட்டி இருக்கும். தண்ணியில் ஏன் ஷாக் அடிக்குதுன்னா இதுதான் ரீசன். அதே தண்ணி மின்சாரத்தை கடத்தும், உப்பு கலந்த தண்ணி, சால்ட்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், படிச்சிருப்போம். ரேதர் தென் பியூர் வாட்டரில் விட சால்ட் வாட்டர் ஏன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுதுன்னா அதில் என்ன இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியுமே பியூர் வாட்டர் கிடையாது, கொஞ்சோண்டு அயனி இருக்கிறதுனால தான் ஷாக் அடிக்குது. ரொம்ப பியூர் மழை நீர் பியூர் வாட்டர், அயான்ஸே இல்லாமல் இருந்தால் வேணால் அது எலக்ட்ரிசிட்டி கடத்தாமல் இருக்கலாம். ஆக த திங் இஸ் அயானிக் பாண்ட் இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி இருக்கும். அது ஹீட்டு கண்டக்ஷனோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ஷனோ ஏதோ ஒன்று ஆக கண்டக்ஷன் இருக்கும். இது அயானிக்கோட ஸ்பெஷலு. சரிங்களா? ஸோ எழுதிக்க அயானிக் பாண்டு, கோவலண்ட் பாண்டு, டோனார் வேலண்ட் பாண்டு, மெட்டாலிக் பாண்டு. நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி எழுதிக்கிங்க. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதிக்கிங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. அயனி பிணைப்புனா என்ன, சகப்பிணைப்புனா என்ன, ஈதல் சகப்பிணைப்புனா என்ன, எது மின்சாரத்தை வெப்பத்தை கடத்தும், ஏன் கடத்தும், உதாரணம் அப்படி எழுதுங்க. ஆக்சிஜன் ஏற்றம், ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம். ஏன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். ஆக்சிஜன் ஏற்றம் என்பது ஆக்சிஜன் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல் ஆகும். எலக்ட்ரானை இழக்கும், எலக்ட்ரானை இழத்தலை குறிக்கும். ஆக்சிடேஷன் இம்ப்ளைஸ் இன்க்ளூஷன் ஆஃப் ஆக்சிஜன், எலக்ட்ரானை இழத்தலை குறிக்கும். Inclusion of oxygen or deduction of hydrogen or loss of electron. Oxygen என்பது ஒடுக்க வினை என்பது ரிடக்ஷன், ஒடுக்க வினை என்பது loss of electron. ஒடுக்க வினை என்பது reduction reaction implies gain of electron. அடுத்து reduction reaction. reduction reaction முன்னாடி சொன்னது oxidation reaction, இப்போ சொல்றது reduction reaction. of electron, எலக்ட்ரானை பெறுதல், addition of hydrogen or removal of oxygen. Addition of hydrogen, removal of oxygen. அதாவது ஆக்சிஜனை குறைத்தல் அல்லது ஹைட்ரஜனை ஏற்றுதல். ஆக்சிஜனை குறைத்தல் அல்லது ஹைட்ரஜனை ஏற்றுதல். என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க? reduction of hydrogen or addition of oxygen. I am sorry, addition of hydrogen, reduction of oxygen. Okay, so ஒரு பாக்ஸ் போட்டுங்க. LEO, LEO capsule, LEO, LEO, electron termed as oxidation. புரிதலுக்காக LEO, loss of electron termed as oxidation. லியோனோ சிங்கக்குட்டி தானே? சிங்கக்குட்டி தான் லியோ. அரிமா, எஸ் லியோ. தென் GER கேப்சுல, ஜெர்மனிக்கு பாதி. GER கேப்சுல, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டேர்ம்ட் as ரிடக்ஷன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டேர்ம்ட் as ரிடக்ஷன்.
கீழே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் REDOX ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தமிழையும் அப்படி எழுதிக்கங்க REDOX ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்பது ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையாகும். It implies reaction of oxidation and reduction. ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையாகும். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் இருக்கும் ரிடக்ஷனும் இருக்கும். அதான் ரிடாக்ஸ். இதுவுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸு ரிடாக்ஸ் redox reaction implies the oxidation and reduction reaction is the same reaction. Oxidation and reduction occur in the same reaction. ஆக்சிடேஷனும் இருக்கும், தட் இஸ் ஒரே ரியாக்ஷனில் எலக்ட்ரானை ஏற்றலும் இருக்கும் எலக்ட்ரானை இழத்தலும் இருக்கும். சரிங்களா? வலிமை மிக்க அமிலங்கள் அதுக்கு என்ன சொல்லுவோம்? என்ரிச்டா ஸ்ட்ரென்த்தனா? ஸ்ட்ராங் ஆசிட். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பொதுவாக. ஆர்டரா ஃபஸ்ட்டு H2SO4 அப்புறம் HCl அப்புறம் நைட்ரிக் ஆசிட் HNO3 எழுதிங்க. H2SO4 HCl HNO3. இங்கே H2SO4க்கும் HClக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஆசிடாக இருக்கணும். அங்கே என்ன இருக்கணும்? ஆசிடுக்கு என்ன க்ரைட்டீரியா? H+. எங்கெல்லாம் H+ இருக்கோ அதான் ஆசிடு, எங்கெல்லாம் OH- இருக்கோ அதான் பேஸு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 H இருக்குது, நைட்ரிக் ஆசிட் HNO3 H இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ஒரு H இருக்கா? ஒரு H+. சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 H+. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு காரத்துவ அமிலம் HCl, இரு காரத்துவ அமிலம் H2SO4, முக்காரத்துவ அமிலம் H3PO3. ஹோப் ஸோ. எஸ், H3PO4. அந்த காரத்துவத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஓகே ஃபைன், புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரே ஒரு H இருந்தால் அது மோனோபேசிக் HCl, 2 H இருந்தால் டைபேசிக் H2PO4, H இருந்தால் ட்ரைபேசிக் PO4. ஓகேங்களா? எழுதிங்க. மோனோபேசிக் ஆசிட் மோனோபேசிக்காக வரும். சரி, அப்போ பேஸுக்கு மோனோபேசிக் பேஸ்ன்னு சொல்லுவாங்களா? சரி, ஓகே. மோனோபேசிக் ஆசிட் HCl, ஒரு காரத்துவ அமிலம் HCl. ஆசிட் H2SO4 பைபேசிக் ஆசிட் H2CO3, ட்ரைபேசிக் ஆசிட் 3 காரத்துவ அமிலம் H3PO4, ட்ரைபேசிக் ஆசிட் H3PO4. தக்காளியில் என்ன அமிலம் இருக்கு? தக்காளியில் உள்ளது ஆப்பிள், வெண்ணெய், பியூட்ரிக், பால், லாக்டிக். சொல்கிறேன், ஜஸ்ட் கேட்குறேன். எறும்பு ஃபார்மிக். தேல் கொட்டுறதுன்னா அது ஆசிடை கொடுக்குது. ஆசிட் நமக்கு ஃபார்மிக் எனக்கு தெரியல, ஆனால் ஃபார்மிக் கிடையாது. தேல் கொட்டுறது எறும்பு கடிக்கிறதும் ஒன்றா இல்லை எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுவும் ஒரு வகை ஆசிட் தான். குளவி, தேல், தேனி இதெல்லாம் கடிக்கிறது என்னென்னா ஒரு ஆசிடை நம்ம மேலே செக்ரீட் பண்ணுது. அந்த ஆசிட் தான் நரம்பு மண்டலத்தை செயலிழக்க செஞ்சு நமக்கு இது வர்றது. அது மாதிரி விஷம்ங்கிறது புரதம். பாம்பு கொட்டும்போது அந்த புரதம் அது அந்த சலைவா புரதம். ஓகே ஃபைன். அண்ட் இன்னொன்று என்ன இருக்குது? திராட்சை பழம், பேக்கிங் ப்ரெட்டு, ரொட்டி, நம்ம பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அதில் என்ன ஆசிட் இருக்குது?
அதுவும் டாட்டாரிக் ஆசிட் தான். சரிங்களா? எழுதிக்கங்க, தெரியாத மட்டும் எழுதிக்கங்க. எறும்பு ஆண்ட் ஃபார்மிக் ஆசிட், ஃபார்மிக் அமிலம். பால் லாக்டிக் அமிலம், லாக்டிக் ஆசிட். திராட்சை டாட்டாரிக் ஆசிட். எலுமிச்சை பழம் சிட்ரிக் ஆசிட். ஆப்பிள் மாலிக் MALLIC, ஆப்பிள் மாலிக் ஆசிட். வெண்ணெய் பட்டர் பியூட்ரிக் ஆசிட், பட்டர் பியூட்ரிக் ஆசிட். பியூட்ரிக் ஆசிட் BUTURIC, பியூட்ரிக் ஆசிட். மைக்கு கேட்குதா கேட்கலையா? மைக்கே ஒர்க் ஆகுது. கேமராவுக்கு மட்டும்தானா? சரி, ஓகே. பியூட்ரிக் ஆசிட். தென் வேற என்ன இருக்கு? வேற தக்காளி ஆக்சாலிக் ஆசிட், தக்காளி ஆக்சாலிக் ஆசிட். நீர்ல கல் உள்ளவங்க சேர்க்கக்கூடாதுன்னு கல் என்பது கால்சியம் ஆக்சலேட். கிட்னி ஸ்டோன் இஸ் நத்திங் பட் கால்சியம் ஆக்சலேட். அவங்க தக்காளி ஜாஸ்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஸ்பீக்கிங், அதாவது ஹைட்ரோக்ளோரிக், சல்ஃபியூரிக், நைட்ரிக் எல்லாம் இன்ஆர்கானிக். கனிம அமிலம் ஃபார்மிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், பியூட்ரிக் அமிலம், ஸ்டீரிக், கொழுப்பு ஸ்டீரிக் அமிலம் எழுதிக்கங்க. கொழுப்பு ஃபேட்டு ஸ்டீரிக் அமிலம், ஃபேட் ஸ்டீரிக் அமிலம். எஸ், ஃபேட்டு ஸ்டீரிக் TEIC, ஃபேட்டு ஸ்டீரிக் அமிலம். ஸோ லைக் ஸ்டீரிக் ஆசிட் எல்லாமே வந்து ஆர்கானிக் ஆசிட். கரிம அமிலம் பொதுவாக வந்து கனிம அமிலம் இன்ஆர்கானிக் ஆசிட் தான் வீரியமாக இருக்கும், இந்த சென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜென்ரலி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் தென் ஆர்கானிக் ஆசிட். கனிம அமிலங்கள் கரிம அமிலங்களை விட வலிமை வாய்ந்தது. எகெயின் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட் ஆசிட்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. டீ கடையில் போய் டீ குடிக்கிறதுக்கும் வீட்டில் டீ குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? 95% ஆசிடு, 5% தண்ணி கான்சன்ட்ரேஷன் அடர் அமிலம். 95% தண்ணி, 5% ஆசிடு நீர்த்த அமிலம் டைல்யூட் ஆசிட். இதான் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அடர் அமிலம். 95% அமிலம், 5% நீர். இதுதான் கான்சன்ட்ரேட்டட். Concentrated acid has 95% concern acid, 5% water. Concern acid அது எது வேணா இருக்கலாம். 5% water. அப்படியே ஆப்போசிட் dilute acid. The usage of acid, அமிலங்களின் பயன்கள். ஓகே, ஸோ டம்ளரில் தண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது. இதில் pH எவ்வளோ? 7. இப்போ இதுக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடு விடுறோம். இப்போ pH எவ்வளோ இருக்கும்?
இதான் கேட்டாங்க டிஎன்பிசியில். லெஸ் தென் 7 மோர் தென் 7 இருக்குமா? மோர் தென் 7 ஆசிடா பேஸா? பேஸ். லெஸ் தென் 7 இருக்கும். H2O + CO2 போடுங்க, COOH வருமா? COOH வரும். H2O CO2 ஒரு C. ஸோ கார்பானிக் ஆசிட் இது கேட்டிருந்தாங்க ஒரு டிஎன்பிசியில். தண்ணி பாட்டில் தண்ணி கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறோம், ரெண்டும் ரியாக்ட் பண்ணி COOH வரும். COH ஓகேங்களா? அப்போ COOHங்கிறது ஒன்றும் இல்லை, கரிம அமிலம். நம்ம குடிக்கிற சோடா, கடையில் இந்த சோடா இது இருக்கா, சோடா ஹப்பு, தண்ணி இருக்கும், அதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், கீழே ஃப்ளேவர் இருக்கும், ஸ்ட்ராபெரி பைனாப்பிள்னு ஃப்ளேவர் இருக்கும். தண்ணி எடுத்துக்குவாங்க, அந்த கேஸை கொஞ்சோண்டு விடுவாங்க, ஃப்ளேவரை சேர்ப்பாங்க, சோடாவாக கொடுப்பாங்க. சோடாங்கிறது ஒன்றும் இல்லை, தண்ணிக்குள்ளார கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறாங்க, ஆசிடாக மாறுது. என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது கார்பானிக் அமிலம். எழுதிக்கிங்க, நீருடன் கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து கார்பானிக் அமிலம் பெறப்படுகிறது. எக்ஸாம்பிள் சோடா. தி mixture of carbon dioxide along with water we get carbonic acid. Example soda. Then உணவு பொருளை பாதுகாக்க ஃபுட் ப்ரிசர்வேட்டர். ஒரு கிசான் ஜாமோ ஒரு ஊறுகாவோ, ஊறுகாயில் பெரும்பாலும் அசிட்டிக் ஆசிட் இருக்கா? வினிகருங்கிறது தான் அசிட்டிக் ஆசிட். வினிகருங்கிறது பிராண்ட் நேமு. இப்போ ஹார்லிக்ஸ்ன்னு சொல்கிறோம், வீவான்னு சொல்கிறோம், அதெல்லாம் பிராண்ட் நேமு. அந்த வீவாக்குள்ளார ஹார்லிக்ஸுக்குள்ள உள்ளது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல் இல்லைங்களா? அந்த மாதிரி வினிகருங்கிறது பிராண்டு நேமு, அதுக்குள்ளார இருக்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட். ஊறுகாவில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களில் கீழே எழுதியிருப்பாங்க ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் ஆடட்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஃபுட்டு கெடாமல் இருக்க ஏதோ ஒன்று சேர்த்துருக்காங்க, அது வந்து பென்சாயிக் அமிலம். எழுதிக்க, உணவுப் பொருளை பாதுகாக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுகிறது. பென்சாயிக் ஆசிட் used as food preservator. Food preservator. Next, vinegar bracketல acetic acid used in the pickle. ஊறுகாயை பதப்படுத்த வினிகர் பிராக்கெட் அசிட்டிக் ஆசிட் பயன்படுகிறது. சமையல் சோடாவில் மற்றும் பிரெட்டில் சமையல் சோடா டார்டாரிக் அமிலம் உள்ளது. டார்டாரிக் ஆசிட் presents in the baking soda and bread. நைட்ரிக் அமிலம் உரம் தயாரிப்பில் பயன்படுகிறது. நைட்ரிக் அமிலம் used in the preparation of fertilizer. ஏற்கனவே பேசியாச்சு, NPK, யூரியா பேசிட்டோம்னு நினைக்கிறேன் எக்கனாமி நடத்தும் போது. ஃபர்டிலைசர். கார் பேட்டரிகளில் சல்ஃபியூரிக் அமிலம் உள்ளது. ஏற்கனவே சொல்லியாச்சு, கார் பேட்டரியில் சல்ஃபியூரிக் அமிலம் இருக்கு. அமிலங்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம், அதுக்கு இன்னொரு பேர் கந்தக அமிலம். அமிலங்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம். யூசஸ் ஆஃப் பேசஸ்.
சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. Sodium and potassium hydroxide used for the preparation of soap. Hydroxide and potassium hydroxide used for the preparation of soap. Calcium hydroxide used for washing purpose in the house. வாஷிங் பர்பஸ், வெள்ளை அடிக்க, சுண்ணாம்பு அடிக்க, கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ்ட் ஆஸ் அனலஜிஸ்டிக், அனலஜிஸ்ட் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். வயிற்று வலிக்குது, வயிறு சரியில்லைன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதில் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு ஃபார் டு கியூர் தி ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம் போட்டுங்க. யூஸ்டு டு கியூர் தி ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஆக்சுவலாக அது அனலஜிஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஷுவராக தெரியல. அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க பயன்படுகிறது. அமோனியம் ஹைட்ராக்சைடு used to remove the oil stain from the cloth. மழைநீரின் pH அளவு 7. மனித இரத்தத்தின் pH அளவு, the pH level of rainwater 7, blood 7.3 to 7.4, 7.3லேருந்து 7.4. pH of saliva 7.3லேருந்து 7.4, pH of saliva 6.5லேருந்து 7.5. pH of saliva உமிழ்நீரின் pH அளவு 6.5 to 7.5. ஆக்சுவலி த திங் இஸ் என்னென்னா, சலைவாவோட pH வந்து 6.5 to 7.5. இது ஸ்டாண்டர்டு. பெரும்பாலும் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதே அந்த சாப்பாடு நிறைய அசிடிக் பொருள் இருக்கும். அதனாலேயே நமக்கு வந்து நம்ம சலைவா pH எப்போதுமே 5.5க்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம சலைவா எப்போதுமே ஆசிட் கேரக்டராகவே இருக்கும். ஆசிட் கேரக்டராக இருந்துச்சுன்னா ஆசிட் எங்கே பட்டாலும் அரிக்கும் தன்மை இருக்கா? கொரேஷன். அப்போ எனாமல் அரிக்குமா? அதனால தான் டெய்லி பேஸ்ட் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறது. என்ன ரீசன்னா, பேஸ்ட்டில் வந்து பேஸ் இருக்குது, காரம் இருக்குது, ஃப்ளூரைடு உப்புன்னு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் கார உப்பு இருக்குது. அந்த கார உப்பு சலைவாவில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்கும். டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆசிட் வெர்ஸ் பேசஸ். சலைவா உள்ள அசிடிட்டி தன்மையை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய ஆசிட் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்த பல்லு எனாமலை கெடுத்துடும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக பேஸில் உள்ள டூத் பேஸ்ட்டில் உள்ள பேஸை வச்சு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோம். எழுதிங்க. ஜென்ரலி saliva has acidic property less than 5.5 pH. In order to neutralize it, base enriched fluoride paste. In order to neutralize this, base enriched fluoride toothpaste are used. உமிழ்நீரின் pH அளவு, உமிழ்நீரானது அமிலத்தன்மை கொண்டது. உமிழ்நீரானது அமிலத்தன்மை கொண்டது. pH 5.5ஐ விட குறைவாக இருக்கும்.
இதை நடுநிலையாக்குவதற்காக 6.5 to 7.5 ஸ்டாண்டர்டு உமிழ்நீர். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது சலைவாவை சேஞ்ச் பண்ணும். இங்கே அரிசி சாப்பிட்றோம், அங்கே கோதுமை சாப்பிட்றாங்க, இன்னொரு ஊரில் ப்ரெட்டு சாப்பிட்றாங்க. ப்ரெட்டில் டாட்டாரிக் அமிலம் இருக்கா? ரெகுலராக ப்ரெட்டு சாப்பிட்டா சலைவால அசிடிட்டி வருமா? அந்த மாதிரி நம்ம உணவுப் பொருள் எடுத்துக்கிற விதத்தை வச்சு நம்ம எல்லாருக்கும் சலைவாலோட pH மாறுது. நடுநிலையாக்குவதற்காக காரம் கலந்த ஃப்ளூரைடு உப்பானது டூத் பேஸ்டாக பயன்படுத்துகிறோம். டூத் பேஸ்ட், காரம் கலந்த ஃப்ளூரைடு உப்பானது டூத் பேஸ்டாக பயன்படுத்துகிறோம். இது வாய்ப்பாடு தெரியும் இல்லைங்களா? சமையல் சோடா, சோடியம் சமையல் சோடா, NaHCO3 தெரியும் இல்லைங்களா? இல்லை சொல்லணுமா? சலவை சோடாவின் வாய்ப்பாடு வாஷிங் சோப், சோடியம் கார்பனேட், Na2CO3. சமையல் சோடா, பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், NaHCO3. பைகார்பனேட்டே எழுதுங்க, சோடியம் பைகார்பனேட். சலவை தூள், சர்ஃபுரின்னு போன தடவை சொல்லிட்டேன். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, சலவை தூள் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு.